அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று விஞ்ஞானம் தரம் 9 தவணை 3 உரிய பாட அலகான அலகு 15 எளிய பொறிகள் என்ற பாட அலகை கற்க இருக்கின்றோம். வாருங்கள் நாங்கள் பாடத்தினுள் செல்லலாம். எளிய பொறிகள் என்றால் என்ன என உங்களுக்கு ஒரு வினா தோன்றும். என்ன இது எளிய பொறி என்று சொல்றாங்க? என்ன எளியதுண்டா? எளியதுண்டா நாங்கள் ஒன்றை யோசிக்கணும். மிக இலகுவான சிக்கல் இன்றிய பொறிகளாக இருக்கும். மிக மிக எளிமையாக இருக்கும். இப்போ நாங்கள் அதை எளிய பொறிகள் என்ற ஒரு கேட்டகரி, அதாவது ஒரு வகையாக குறிப்பிடுவோம். அப்போ இதில் இந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இதில் உதாரணத்துக்கு உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேன் கப்பி. இது ஒரு எளிய பொறி. அடுத்தது எங்களோட அதாவது நட் கிரேக்கர் என்று சொல்கிறது, அதாவது விதைகளை உடைக்கின்ற ஒரு கருவி. அடுத்தது இன்னும் கொஞ்சம் சிக்கலான பொறி ஒன்றை காட்டியிருக்கிறேன் ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக. அப்போ மூன்றாவதாக காட்டப்பட்டிருக்கின்ற பொறி பல எளிய பொறிகள் சேர்ந்த ஒரு கட்டமைப்பாக இருக்கு. பல்வேறுபட்ட வகையான எளிய பொறிகள் இணைந்திருக்கு. அது ஒரு சிக்கலான பொறியாக இருக்கு. எனவே நாங்கள் இன்று இந்த எளிய பொறிகள் என்ற பாடத்தை என்ன உங்களுக்கு எதற்காக கற்பிக்க இருக்கிறோம், ஏன் நீங்கள் அதை கற்க வேண்டும், அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எண்ணக்கருக்கள் என்ன என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் இந்த விஞ்ஞான பூர்வமான இந்த விடயங்களை விளங்கிக் கொள்வதன் ஊடாக நீங்கள் பல்வேறு இடங்களில் இந்த பொறிகளை பயன்படுத்த வேண்டி வரும். அதற்கு பொருத்தமாக என்ன பொறியை பயன்படுத்தலாம் என நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இடம். எனவே அந்த இடத்தில் பொருத்தமான பொறியை தேர்வு செய்து பிரயோகித்து பயன்பெற உங்களுக்கு இந்த பாடங்களை முக்கியமாக உதவும். எனவே இப்பொழுது இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி என்ன என்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய தேர்ச்சியாக இங்கே குறிப்பிடப்படுவது வடிவங்களையும், அதாவது சக்தி என்பது நாங்கள் பல படித்திருக்கின்றோம். வெப்ப சக்தி, ஒளிச்சக்தி, ஒலிச்சக்தி, இயக்க சக்தி, அழுத்த சக்தி, பொறிமுறை சக்தி, இப்படி பல்வேறுபட்ட சக்தி வடிவங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த சக்தியின் பல்வேறு வடிவங்களை அவை சடப்பொருட்களுடன் ஏற்படுத்துகின்ற இடைத்தாக்கங்கள், ஒன்றோடு ஒன்று சடப்பொருளோட இந்த சக்திகள், சூரியன்ல இருந்து வருகின்ற, நாங்கள் போன பாடத்திலே படித்திருந்தோம், சூரியன்ல இருந்து வருகின்ற சக்தி, வெப்ப சக்தி வருகிறது, ஒளிச்சக்தி வருகிறது. அவை இங்கே இருக்கிற எங்களுடைய சட பொருட்களுடன் இடைத்தாக்கத்துக்குட்படுகின்றன. அந்த இடைத்தாக்கங்களையும் சக்தி மாற்றங்களை, அந்த சக்தி மாற்றங்களையும் வினைத்திறனுடனும் விளைதிறனுடனும் முக்கியமாக நோக்கணும். வினைத்திறன், விளைதிறன். வினைத்திறன் என்றால் உச்சமா பயன்படுத்துறது, அதை பொருத்தமா நல்ல முறையில் உச்ச பயன்பாட்டை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் வினைத்திறன் சொல்லுவோம். விளைதிறன் அதுலேருந்து பெறப்படுற பெறுபேறு நல்ல பயனுள்ளதாக அமைய வேண்டும். விளைதிறனுடன் ஓர் உத்தமமான மட்டத்தில் பயன்படுத்துவார். யார் பயன்படுத்த போறார்கள்? நீங்கள் தான். நீங்கள் பயன்படுத்த வேணும். எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. சக்தியின் பல்வேறு வடிவங்களையும் அவை சடப்பொருட்களுடன் ஏற்படுத்தும் இடைத்தாக்கங்களையும் மற்றும் சக்தி மாற்றங்களையும் வினைத்திறனுடனும் விளைதிறனுடனும் ஓர் உத்தமமான மட்டத்தில் பயன்படுத்துவார். இதுதான் இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி மட்டம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் தேர்ச்சி மட்டம். தேர்ச்சி மட்டம் என்றால் இந்த பாட தேர்ச்சியில இருக்கின்ற மிக குறுகிய உங்களுக்கு தேவையான திறன்களை கொண்ட அந்த தேர்ச்சி மட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தேர்ச்சி மட்டத்தில் பார்த்துக்கொள்ளுங்க. அன்றாட கருமங்களை எளிதாக்க, வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. அன்றாட கருமங்களை எளிதாக்க எளிய பொறிகளை பயனுறுதி உள்ளவாறு, பயனுறுதி என்றால் அதிலிருந்து உங்களுக்கு பயன்கள் பெறக்கூடிய மாதிரி அதை
பயன்படுத்துவாரார்? நீங்கள் தான் பயன்படுத்த போறீங்களா? எப்படி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கர்மங்களுக்கு இந்த எளிய பொறிகளை பயன்படுத்த போறீங்கள். அது எப்படி இருக்கணும்? அதை பயன்படுத்துறதால உங்களுக்கு பயன், நல்ல உறுதியா பயன் கிடைக்க வேணும். அப்படி எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற அந்த தேர்ச்சியை நீங்க அடைய வேணும். அதுதான் இந்த தேர்ச்சி மட்டம். அப்ப பாட வேளைகள் 12 பாட வேளைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாங்கள் இங்கே இந்த பாட வேளையில இதுல முக்கியமான பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய பகுதி 2 தொடர்ந்து அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க முடியும். இந்த குருகுலம் நிகழ்ச்சியினூடாக தொடர்ந்து அடுத்த கிழமை இதற்குரிய பகுதி 2ஐயும் பார்க்க முடியும். பார்த்து பயன்படுங்கள். பொறி என்றா என்ன? சிம்பிளா சொல்லியாச்சு. எல்லாம் பொறி பொறி எளிய பொறி என்றாச்சு. முதல் பொறி என்றா என்ன? எங்களுக்கு தேவை என்ன? பொறிகள் என்றா எளிய பொறி, சிக்கலான பொறி என்றெல்லாம் கணக்கு இருக்கு. ஆனா நீங்கள் வடிவா யோசிச்சு கொள்ளணும். என்னது பொறி என்றா என்ன? அட, பொறி என்றதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது? இந்த வீட்டில் நாங்கள் இந்த எலின்ற தொல்லை தாங்க இயலாது. வந்தெல்லாம் வெட்டிக்கிட்டு சட்டை துணி எல்லாத்தையும் வெட்டி பெரிய பிரச்சனை கொடுத்தோன்று இருக்கு. அப்ப எலியை பிடிக்கிறதுக்கு அடிச்சு திரத்தி ஓடி இரவு முழிச்சிருந்து எவ்வளவு கடிதம். அந்த கரைச்சல் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு நீங்கள் உங்களோட வீட்டை ஒரு சின்ன எலி பொறியொன்றை செய்து தயாரிக்கலாம் தானே, செய்து பார்க்கலாம். அப்படி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதுல சின்ன சின்ன இந்த பொறி எண்ணக்கரு உங்களுக்கு விளங்கும். அப்ப எலிய நாங்கள் என்ன செய்யலாம்? எலி பொறி ஒன்றை உருவாக்குவதன் ஊடாக பிடிக்க முடியும். அப்ப அப்படி பிடிக்கலாம். உயிரோடையும் பிடிக்கலாம். அதுல 2 வகையா செய்யலாம். உயிர் இல்லாமல் இறந்ததாகவும் பிடிக்க முடியும், உயிரோடையும் பிடிக்க முடியும். அப்ப எலி பொறி ஒன்றை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன தேவை என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருக்கா தயாரிச்சு தான் பாருங்களேன் வீட்டை. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயாரிக்கிறதால நன்மைதான். நீங்கள் ஒரு பொறி ஒன்றை சரியான முறையில் ஆக்குற போது இந்த பாடத்தில் கற்ற விடயங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். அதன் ஊடாக அதுல நீங்கள் பயனுறுதி உள்ளவாறு இந்த தேர்ச்சி மட்டத்தை அடைய முடியும். அதே ஒருக்கா நீங்கள் எங்கட இதுகளில் பார்த்து எப்படி ஒரு எலி பொறியை அமைக்கலாம் என்று சிந்தியுங்கோ. இந்த பாடம் முடிய நீங்கள் எப்படியும் வீட்டை ஒரு எலி தொல்லையில இருந்து நீங்களா ஒரு பொறியை உருவாக்கலாம் என்று நான் நம்புறேன். செய்வீங்கள் தானே? ஓகே, பாப்போம். நாங்கள் பொறி என்றா என்ன? இப்ப உங்களுக்கு பொறி என்றா என்னென்ன சொல்லின்ற எண்ணக்கரு விளங்கி இருக்கு. அந்த பொறி என்றது ஒரு வேலிய இலகுவாக்குவதற்கு பயன்படுற கருவி அல்லது உபகரணம் பொறி. சிம்பிளா சொல்லியிருக்கு. என்னது? இலகுவாக, அதாவது இலகுவாக்க போது என்னத்தை? ஒரு வேலையண்ட இலகுவாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் கருவி அல்லது உபகரணம் பொறி எனப்படும். இது ஒரு எளிமையான விளக்கணம். சரிதானே? அப்ப பொறி என்றா என்னென்னு விளங்குதோ? தெளிவா விளங்குதோ? சரிதானே? அப்ப பொறி என்றது விளங்கினா இனி நாங்கள் இந்த பொறியில எப்படி என்னென்ன வகையில இந்த பொறிகள் இருக்கு என்றதை பார்ப்போம். என்னது? பொறியில பொறி என்றா பொறி வச்சு பிடிக்கிற கதையெல்லாம் இருக்கு. பொறி வைக்கிறதா அங்கே ஒரு பொறி என்றா என்னது? அந்த பேர் வந்தது காரணமே என்னது? அதிலே பொறி அமைந்திருக்கு. இந்த எளிய பொறிகள் இருக்கு. அதை கொஞ்சம் சிக்கலா இன்னும் பல பொறிகளை இணைத்து வச்சால் அதை என்னன்னு சொல்லுவோம்? அந்த பொறிகள்ல சிக்கலான பொறிகள். அப்ப நாங்கள் இந்த பொறி என்றதை இப்ப நீங்க தெளிவா விளங்கியிருப்பீங்க. சரிதானே? இப்ப நாங்கள் அடுத்த விஷயம், இந்த பொறியை எப்படி வகைப்படுத்துறது? என்ன பொறியை வகைப்படுத்துறதுக்குண்டா எப்படி வகைப்படுத்தலாம்? என்ன அடிப்படையில வகைப்படுத்துறது? சரிதானே? அப்ப எப்படி வகைப்படுத்தலாம்னு யோசிங்க. ஒன்று சொல்லி இருக்குது. என்ன? முதலாவது எளிய பொறி, எளிமையான பொறி. எளிமையானடா என்ன? சிம்பிளானது. அப்ப சின்னனா பல பொறிகள் இணைக்கப்படாமல் ஒரு எளிமையான பொறி. சரிதானே? ஒரு எளிமையான பொறி என்றால் இப்ப நான் உதாரணத்துக்கு இதுல வீட்டுல நீங்கள் என்ன செய்வீங்க? இப்படி ஒரு எண்ணத்தை வச்சிருப்பேன். நாங்கள் இதுக்கு என்ன பேர்? கத்தரிக்கோல். என்னது? இதுல பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு எளிய பொறி. இதுக்கு பேர் என்ன? கத்தரிக்கோல். என்ன செய்யறது? கத்தரிக்கிறது. என்னத்தை? எங்களை பேப்பரை கத்தரிக்கலாம், அல்லது என்னத்தை கத்தரிக்கலாம்? துணியை கத்தரிக்கலாம். அப்படியாக பயன்படுகின்ற ஒரு எளிய பொறி கத்தரிக்கோல். பார்த்துருக்கிறீங்களா? இப்ப விளங்குதோ உங்களுக்கு? எளிய பொறி என்றா 2 பகுதிகள்லாம் இருக்கு. என்ன செய்யறோம்? வெட்டக்கூடியதா இருக்கு. அப்ப நாங்கள் இப்படியே கட்டிங் செய்யறதுக்கு பயன்படுத்துகின்ற இந்த கத்தரிக்கோலை ஒரு எளிய பொறியாக கொள்ளலாம். அப்ப இப்ப உங்களுக்கு எளிய பொறி என்றா என்னென்று ஒரு
எண்ணக்கரு ஒன்று உங்களுக்கு தோன்றி இருக்கு. சரிதானே? அப்ப அந்த எண்ணக்கருவில இருந்து நாங்கள் இனி சிக்கலான பொறிக்கு போப்போம். என்ன இது சிக்கலான பொறி? என்ன ஒரே சிக்கலா இருக்கா? விளங்குதே இல்லை. இந்த விஞ்ஞானமே ஒரு சிக்கலான பாடமா இருக்கும். அப்படி என்று நீங்க யோசிக்கிறது எனக்கு விளங்குது. அப்படி இல்லை. இந்த எளிமையான பல பொறிகளை, என்னது, இந்த எளிமையான பல பொறிகளை ஒன்றாக இணைத்தால் பெரிய ஒரு பொறி வரும். சரிதானே? இப்ப ஒரு பெக்கோ இயந்திரம் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். அதை நாங்கள் பார்த்தோம்னா என்ன செய்யலாம்? அது இப்படியே வந்து தோண்டி மண்ணை அழுதண்டால் அங்க இயங்குறது எல்லாம் என்ன இருக்கு? பல விடயங்கள் அதுல இருக்கு. பல பொறிகள், எளிய பொறிகள் அதுல இணைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் இணைச்சு தொகுதியாக்கி ஒரு பெரிய பொறி. அந்த பொறிக்கு தான் பேர் என்ன? சிக்கலான பொறி. என்ன பொறி? சிக்கலான பொறி. விளங்குதோ வடிவா? அந்த சிக்கலான பொறி என்றா என்னண்டு இப்ப தெளிவா விளங்கி இருக்கும். பல எளிய பொறி வகைகளை உள்ளடக்கிய பெரிய பொறிய நாங்க என்ன சொல்லுவோம்? சிக்கலான பொறி என்று சொல்லுவோம். விளங்குதானே வடிவா? ஓகேயா? ரைட். இப்ப நாங்கள் ரெண்டு வகை பார்த்து நாங்கள் ஒன்று எளிய பொறி, இரண்டாவது சிக்கலான பொறி. இப்ப எளிய பொறி என்றா எப்படி வரையறுத்து நாங்கள் சொல்றோம். என்னது? எளிய பொறியை எப்படி வரைவிலக்கணப்படுத்தி நீங்கள் விடை எழுதணும் தானே? என்னதுக்கு விடை? என்னதுக்கு எழுதணும்? நீங்கள் வினாக்களுக்கு விடை எழுதும் போது எவ்வாறு இந்த சொற்பிரியோகங்களை கவனிக்கணும். சரிதானே? அதைத்தான் இதுல சொல்ல போறோம். அப்ப கவனிங்கோ. என்னது எளிய பொறி என்றால்? தனி ஒரு வகையான, வடிவா கவனிச்சுக்கொள்ளுங்கோ, தனி ஒரு வகையான இலகு பொறியொன்றை மட்டும், என்னது, தனிய ஒரு வகையான இலகு பொறியொன்றை மட்டும் உள்ளடக்கிய பொறி. என்னது? ஒரு வகை. சரிதானே? நாங்கள் இப்ப படிக்க போறோம் எளிய பொறியின் வகைகள் எல்லாம். அதுல பார்ப்பீங்கள் வகை என்றா என்னண்டு. அந்த ஒரு வகையான எளிய பொறியை மட்டும், அது இலகுவானதொண்ட கொண்டிருந்தால் அந்த பொறியை நாங்கள் என்ன சொல்லுவோம்? எளிய பொறி. தனியோ ஒரு வகையான இலகுவான பொறியொன்றை மட்டும் கொண்டிருந்தால் அதுக்கு வரைவிலக்கணம் என்னது? எளிய பொறி. தெளிவா விளங்குதோ? சரிதானே? ரைட். இப்ப நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வாரோம். இந்த எளிய பொறி ஒன்றுக்கு உதாரணம் என்னன்னு இந்த காட்டியிருக்கு பாருங்க. இதுல ஒரு நெம்புகோல் ஒன்று காட்டியிருக்கு. முதலாவது ஒரு நெம்புகோல், பெரிய ஒரு சுமையொண்ட எப்படி நாங்கள் எங்களுடைய விசையை கொடுத்து, குறைந்த விசையை கொடுத்து அந்த பெரிய சுமையொண்ட எப்படி தூக்கலாம், அசைக்கலாம், நகர்த்தலாம் என்றதைத்தான் இதுல காட்டியிருக்கு. இது ஒரு வகையான எளிய பொறி. இந்த வகையான எளிய பொறிக்கு நாங்கள் ஒரு பெயர் வச்சிருக்கிறோம். என்னது? நெம்புகோல். என்னது? நெம்புகோல். அப்ப இந்த எளிய பொறியில நெம்புகோல் என்றா என்ன என்றது நீ பார்க்க போறோம். இதுக்குள்ள வகைகள் இருக்கு. அதுல முதலாவதா இதுல காட்டி இருக்கிறது, நாங்கள் என்ன செய்யறோம்? அலை வாங்காலே ஒரு பெரிய ஒரு கல்லொண்ட நாங்கள் தூக்கி எடுக்கலாது. அப்ப என்ன செய்யறோம்? அந்த கல்லை நாங்கள் பெருசா அப்படியே தூக்கி உயர்த்தி எடுத்து என்னோட வைக்கலாது. அப்ப என்ன செய்வோம்? நாங்கள் இந்த மாதிரி ஒரு எளிய பொறியொன்றை பயன்படுத்தி அதை என்ன செய்யலாம்? நகர்த்தி என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அப்ப அதை நாங்கள் சொல்லுவோம் என்னண்டு, அப்படி அந்த அலவாங்கு என்று சொல்லப்படுற இந்த கருவியை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போறோம்? இதுல இருக்கிற மாதிரி கொடுத்து தண்டி என்ன செய்யலாம்? அதை நகர்த்த முடியும். ஆனா நாங்க பிரயோகிக்கிற விசை எவ்வளவு? குறைந்த விசை. கல்லின் பாரத்தின் நிறை இருக்குத்தானே, அதளவு விசை கொடுக்குற இல்லை, குறைந்த விசையை கொடுக்குறோம். அப்ப பெரிய ஒரு பொருளின் நிறையால வார பெரிய விசைக்கு பதிலாக அதை நகர்த்துறதுக்கு ஒரு சின்ன விசையை கொடுத்து என்னென்று நகர்த்தலாம். அப்படி அதுக்கு பயன்படுற அந்த கருவி அலவாங்கு என்ன, அதை நாங்கள் என்ன சொல்ல போறோம்? ஒரு நம்புகோல். அத மாதிரி தான் இதுலயும் ஒன்று காட்டியிருக்கு. அப்ப இதுகள் எல்லாம் ஒரு எளிய பொறி வகையை சார்ந்தவை. ரெண்டாவதா பார்த்திருக்கேன் இன்னொரு எளிய பொறி. என்ன ரெண்டாவது? இங்க போட்டிருக்கிறது ரெண்டாவத பாருங்க. என்னது? ஒரு சுமை ஒன்றை என்ன செய்யறோம்? நாங்கள் கப்பியின் ஊடாக இழுத்து என்ன செய்யறோம்? உயர்த்தி எங்களுக்கு தேவையான இடத்துல. இப்ப உதாரணத்துக்கு கிணத்துக்குள்ள இருந்து நீரை வெளியே கொண்டு வருவது. கிணறுண்டா உங்களுக்கு தெரியும் தானே? என்ன கிணறு? அப்படியேப்பா கிணறே தெரியாதாக்கள் எல்லாம் இருக்கிறீங்க, அதனால நான் சொல்றேன். என்னது கிணறுண்டா என்னண்டு முதல். அப்ப கிணறுண்டா என்னன்னு யோசிச்சு பார்ப்போம். கிணறு விளங்கினா தானே பிறகு எங்க இருந்து எங்க கொண்டாரண்ட எங்களுக்கு விளங்கும். அதனால நான் முதல் கிணறுண்டா என்னன்னு சொல்றேன். வடிவா கவனிங்க. கிணறுண்டால் நிலத்துல என்ன செய்ய போறோம்? தரையில அப்படியே என்ன செய்யறோம்? ஆழமாக
குழியொன்றை தோண்டி சுத்தவரை கட்டி அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஆழமா தோண்டி கொண்டு போனா என்ன வரும்? கீழே நீர் ஊற்று வரும். அந்த நீர் அதுக்கு தேங்கி இருக்கும். அப்ப ஆழத்துல நீர் தேங்கி இருக்கு. எப்படி சுத்தவரை வெட்டி கட்டி நாங்கள் இப்போ டியூப்வெல் அடிச்சிருக்கிறோம். இங்கே எல்லாருக்கும் டியூப்வெல்னா என்னன்னு தெரியும். ஏன் இந்த தொடர் மாடி குடியிருப்புலேயும் டியூப்வெல் அடிச்சிருப்பாங்க. டியூப்வெல்னா குழாய் கிணறு. என்னது? குழாய் கிணறு. டியூப்வெல். வெள்ளண்டா கிணறு, டியூப்ண்டா குழாய். கருத்து விளங்குதானே வடிவா? எல்லாம் காரணமாக தான் பேர் இருக்கு. குழாய் கிணறு. பெரிய கிணத்தை தான் நாங்கள் கிணறுண்டே சொல்றது. அது சைஸ் எப்படி இருக்கும்? ஒரு 10 அடி சைஸ்லேயே குறைஞ்சது இருக்கும். பெருசு ஒரு 16 அடியோ 20 அடியோ இருக்கும். ஆழம் எப்படி இருக்கும்? யாழ்ப்பாணத்தில் போனீங்கன்னா ஆழம் எத்தனை? 30 அடி 40 அடி ஆழமாக இருக்கும். இதே இன்னொரு கரையோர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடியில இருக்கும். மேல்நாட்டிலையும் ஒரு 10 அடியிலே இருக்கு. சில இடங்கள்ல இருக்கு. அப்போ அதை நாங்கள் கிணறுண்டுவோம். அந்த கிணத்துக்குள்ள உள்ளுக்கு இருந்து தண்ணியை வெளியில கொண்டு வர்றதுக்கு நாங்கள் நேர அள்ளுவதங்களுக்கு கடினம். அப்போ வேலையை எப்படி என்ன இலவு ஆக்குறதுக்கு மேலே ஒரு வளையொண்டை வச்சு அதில் என்ன செய்யறது? கப்பியை பொருத்தி நாங்கள் நிமிர்ந்து நின்று இழுத்தால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தானே. இப்படி இழுத்தா என்னவாம்? கவண்டால் கிணத்துக்குள்ள போயிடுவோம், விழுந்து போயிடுவோம் உள்ளுக்கு. அதனால பாதுகாப்பா நின்று ஒரு வேலியை, அந்த கிணத்துலேருந்து நீர் எடுக்கின்ற வேலியை இலகுவாக்குறதுக்கு தான் இந்த கப்பியை பயன்படுத்தும். இது ஒரு முறை. இதே மாதிரி எங்களுக்கு திரைச்சீலியை எங்க பள்ளிக்கூடத்தில் நாடகம் போடைக்குள்ள பார்த்துறீங்க தானே. என்னது? திரைச்சீலை இருக்கு. என்னண்டு எல்லாம் ரெடி என்றோடனே எல்லாரும் போய் நின்ற உடனே அங்கால இருந்து இழுத்தா என்னையும் திரை அப்படியே விரிஞ்சு 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 வர அதுல காட்சியிலே எல்லாரும் என்ன செய்வாங்க? அப்படியே அந்தந்த நிலையில இருந்தா அவன் காட்சி ஆரம்பமாகும். அங்க திரைச்சீலியை இழுக்க அதை நகர்த்துறது யார்? இந்த கயிறை இழுக்க அங்க இருக்கிற இந்த கப்பிகள் தான் என்ன செய்யுது? அதனூடாக அந்த கயிறு நகர அது அப்படியே பிடிச்சு இழுத்து கொண்டு என்ன நகர்த்தும்? திரைச்சீலியை நகர்த்தும். அப்ப அங்கே ஒரு வேலையை இலவாக்குறோம். அதை விட்டு கையால் பிடிச்சு இழுத்தால் என்ன நடக்கும்? வடிவா இருக்குமா? கஷ்டமா? இடையில வந்து நின்றுட்டு தானே ஒன்றும் செய்யலாம். அப்ப எல்லாம் இந்த கப்பி தொகுதிகளை வச்சு தான் என்ன செய்யறோம்? அங்க நகர்த்துறோம். அப்ப இதுவும் ஒரு எளிய பொறி. அப்ப உங்களுக்கு இப்ப பிரயோகம் விளங்கி இருக்கும். கிணறு இல்லாட்டிலும் கப்பி என்ன திரைச்சியில எப்படியும் பள்ளிக்கூடத்துல திரை இழுத்திருப்பியல் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அதனால நான் அதை சொன்னான். எங்க நாங்கள் பிரயோகிக்கிறோம், பயன்படுத்துறோம் என்றது முக்கியம். சரிதானே? ரைட். அப்ப இப்ப இந்த சிக்கலான பொறியண்டா என்ன? இப்ப எளிய பொறியொன்று பார்த்து நாங்கள் இந்த மாதிரி அதுக்கு வர விலக்கணப்படுத்தினாங்க. இப்ப பார்க்க போறோம் என்னது சிக்கலான பொறியண்டா என்ன. என்ன ஒரே சிக்கல் சிக்கல்ன்ற சிக்கலை விளங்குதோ? ரைட். பாப்பா, ஒன்றுக்கு மேற்பட்ட என்னது? ஒன்றுக்கு மேற்பட்ட எளிய பொறிகளை உள்ளடக்கிய, ஒன்றுக்கு மேற்பட்ட வகையான எளிய பொறிகளை உள்ளடக்கிய கருவி அல்லது உபகரண தொகுதி. தொகுதி என்றா உங்களுக்கு தெரியும். சின்ன நாங்க தொகுதி என்று இல்லை, பல இணைந்து பெரிதாக இருக்கிற ஒரு கட்டமைப்பை தான் தொகுதி என்று சொல்றாங்க. சரிதானே? அப்ப எங்களை உடல்ல பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற சின்ன சின்ன அங்கங்கள்லாம் இணைஞ்சு அதுல இருக்கிற பகுதிகள்லாம் சேர்த்து பெரிய தொகுதி இருக்கு. தசை தொகுதி. இதுலேயும் தசை இருக்குது, இதுலேயும் தசை இருக்குது, இதுல இருக்குது, உடல்ல இருக்கு, எல்லா இடமும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? தசை தொகுதி. எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து சொல்றோம். அவ்வளவு சேர்ந்ததுதான் தசை தொகுதி. அதை மாதிரி பல எளிய பொறிகள் எல்லாம் சேர்த்து இணைச்சு 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 தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை பயனுறுதி உள்ளவாறு பயன்படுத்தக்கூடியவாறு ஒரு பெரிய தொகுதி கொண்ட உருவாக்கினால் உபகரண தொகுதி. அதை என்ன சொல்லுவோம்? சிக்கலான பொறி. இப்ப உங்களுக்கு சிம்பிளா விளங்குதோ? ரைட். இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். இப்ப பாப்போம் நாங்கள் என்னது சிக்கலான பொறி என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட என்னது ஒன்றுக்கு மேற்பட்ட எளிய பொறிகளை உள்ளடக்கிய கருவி. அது சின்ன கருவி இல்லை, பெரிய கருவி. கருவி அல்லது உபகரண தொகுதி என்னது சிக்கலான பொறி எனப்படும். விளங்குதோ? வடிவா எழுதிட்டீங்களோ? நான் இப்ப 2 தரம் 3 தரம் சொல்லிட்டேன். இதண்டா என்ன? முதல் இதிலே ஏற்றிடணும். என்னது? சிந்திச்சுதை யோசிச்சிங்கண்டா மூளையில இருக்கும், மறக்காது. அதுக்கு பிறகு எழுதிட்டீங்கண்டா பரீட்சைக்கும் எழுதலாம். சரிதானே? அப்ப நீங்கள் எடுத்து ஒருக்கா குறிச்சு கொள்ளணும். பாடம் தொடங்கலே கொப்பியோட ஆயத்தமா வர வேணும். அப்பதான் தச்சலா கொஞ்ச நாள்ல மறந்தாலும் என்ன செய்யலாம்? இதை பார்க்க உங்களுக்கு இந்த காட்சிகள் எல்லாம் ஞாபகம் வரும். இதுகளெல்லாம் ஞாபகப்படுத்தலாம். சரிதானே? அல்லது என்னெல்லாம் திருப்பி இதே காட்சிகளை மீள பார்த்து விளங்க இல்லையண்டா விளங்கி கொள்றதுக்கு என்னத்தை பயன்படுத்தலாம்? இப்பதான் இருக்கு. என்னது? யூடியூப்ல சேனல் என்னை அதுல வந்தீங்கண்டா நாங்கள் மீண்டும் இந்த காட்சியை நீங்கள் திரும்ப பார்த்து விளங்காட்டி இன்னும் ஒருக்கா பாருங்க. அப்போ விளங்க இல்லையா? இன்னும் ஒருக்கா பாருங்க.
அப்போ விஞ்ஞானம் 2-3 தடவை பார்க்க நினைவிலே நிற்கும். பிறகு என்ன செய்யலாம்? ஞாபகம் வரும், விளங்காதது விளங்கும். அதுலேயும் டவுட்டண்டா அதில் கமெண்ட் பண்ணலாம். அப்படியும் இருக்கு வழி. இப்படி நீங்கள் கற்றுக்கொள்ள நிறைய வழி இருக்கு. இந்த நேரத்தை வடிவாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ கொப்பியோட என்ன செய்யணும்? எழுதுவதற்கு தயாராகத்தான் இந்த பாடத்துக்கு நீங்கள் வர வேண்டும், தயாராக இருக்க வேண்டும், காட்சிகளை காண வேண்டும். இப்பொழுது இந்த சிக்கலான பொறி என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும், எல்லாரும் எழுதியிருப்பீர்கள் என நம்புகின்றேன். அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த சிக்கலான பொறியின் அமைப்பை இப்போ உங்களுக்கு காட்சியாக ஞாபகப்படுத்துறதுக்காக அது தொழிற்படுறதை காட்டியிருக்கிறேன். பாருங்க வடிவா, என்னது சிக்கலான பொறி? முதலாவது ஒரு என்ஜின் ஒன்றுண்ட என்ன செய்திருக்கு? உற்பத்தி செய்கிற இடத்துல என்னது? இயந்திரத்தின் மூலம் ஒரு என்ஜினுடைய பகுதி உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த பகுதியை ரோபோவினுடைய கைகளை என்ன செய்யுது? மாறி மாறி வந்து அந்த பகுதிகளை பொருத்துது. அதை காட்டப்பட்டிருக்கு. அது ஒரு சிக்கலான பொறி. பாருங்க வடிவா வேலை செய்யுது அப்படி என்று. பல பேர் செய்கின்ற வேலையை அந்த பொறி எளிய என்ன செய்யுது? இந்த சிக்கலான பொறி ஒரு ஆளை என்ன செய்யுது? ஒரு பொறியை வச்சு அவங்க பல பேர் செய்கின்ற வேலையை குறைந்த நேரத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். அது ஒரு சிக்கலான பொறி. அடுத்தது பாருங்க, ஒரு இயந்திரம் ஒன்று இயங்குது. என்னது? எங்கட பேப்பர் அச்சடிக்கிற ஒரு இயந்திரம் உண்டு. கடுமையாக வேலை நடந்து கொண்டு இருக்கு. எல்லாம் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு புத்தகம் எல்லாம் வருதானே, கலர்களெல்லாம் எல்லாம் அடித்து எழுத்துக்கள் எல்லாம் போட்டு டிசைனாக படங்கள் எல்லாம் போட்டு அதுகளை எப்படி பிரிண்ட் பண்ணி வெளியில் கொண்டாடுற உள் இயந்திரத்தின் ஒரு பகுதியை காட்டியிருக்கு. என்னது? ஒரு பகுதி. அங்கே பாருங்க, சக்கரங்கள் இருக்குது, அச்சுகள் இருக்குது, சுழலுது. இதெல்லாம் அங்கே நடைபெறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இது என்ன பொறி? இது எவ்வளோ சிக்கலாக இருக்குன்னு விளங்குதோ? இதைத்தான் சொல்கிறது என்னண்டு? சிக்கலான பொறி. தெளிவாக இருக்கோ? ஓகே, அடுத்தது பார்ப்போம். இந்த எளிய பொறியின் வகைகளுக்கு போவோம். என்னது? எளிய பொறியின் வகைகளை பார்க்க போகிறோம். என்ன வகை, எப்படியான வகைகள் இருக்கு? ஒன்று பாருங்க, முதலாவது நெம்புகோல். என்னது? ஒன்று நெம்புகோல். ரெண்டாவது பாருங்க சாய்தளம். ரெண்டாவது சாய்தளம். மூன்றாவது பாருங்க கப்பி. நான்காவது சில்லுடன் அச்சாணி. நான்காவது சில்லுடன் அச்சாணி. நான்காவது என்னது? சில்லுடன் அச்சாணி. ஒரு சில்லு, ஒரு அச்சு, ரெண்டும் சேர்ந்தது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். என்னது? நெம்பு என்றா என்ன, சாய்தளம் என்றா என்ன, கப்பி என்றால் என்ன, சில்லுடன் அச்சாணி என்றால் என்ன, எல்லாம் பார்க்க போகிறோம். வாங்கோ. முதலாவது நெம்பு. என்ன செய்கிற? நான் முதல் சொன்ன காட்சி. இப்போ காட்சியாக ஞாபகம் வரும். என்னது? பாருங்க, ஒரு பெரிய கல்லொன்றை நேர தூக்கி என்ன செய்யலாது? நகர்த்த முடியாது. சின்ன கல்லொன்றை வச்சு அதுக்குள்ளே ஒரு கோல், அதாவது அளவாங்கி இரும்பு கோல் ஒன்றை வச்சு தண்டி என்ன செய்கிற? அதை நகர்த்துற. இதை சொல்லுவோம் என்னண்டு? ஒரு நெம்புகோல். என்ன? இந்த இதில் பயன்படுத்துகின்ற அந்த கோல், உலோக கோல் ஒரு நெம்புகோலாக தொழிற்படுது. அதை பயன்படுத்தி அவர் அந்த பெரிய கல்லை குறைந்த விசையுடன் ஒருவரே நகர்த்த முடியும். இது இந்த பொறி, எளிய பொறியினுடைய நன்மை. சரி, அடுத்தது நெம்புகோலுக்கு அடுத்தது பார்ப்போம். சாய்தளம் என்றா என்ன? ரெண்டாவது வகை. முதலாவது வகை என்னது? நெம்புகோல். ரெண்டாவது வகையை பாருங்கோ, சாய்தளம். சாய்தளம் என்றா முதல் தளம் என்றா என்னன்னு தெரியும். என்னது? தளம். தளம் என்றால் மேல் தளம், கீழ்த்தளம் அப்படி என்றெல்லாம் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. தளம் என்றா அந்த தரை. அந்த தரை இருக்குதானே, ஒரே மட்டமாக கிடியாக இருக்கிறத நாங்கள் தளம் என்றோம் என்று யோசிப்போம். அப்படி மட்டும் யோசிச்சிடாயங்கோ. தளம் என்றா ஒரு மேற்பரப்பு எப்படி இருக்க போது? தளமாக சமனான எல்லா இடம் ஒரே மாதிரி பரவலாக ஒரே தளமாக இருக்குன்னு சொல்கிறோம். அந்த தளம் என்றது கிடியாக இருந்தால் கிடைத்தளம். சுவர் என்னது? நிலைக்குத்து தளம். சரிதானே? மனசு படிக்கிறீங்கானே? ஓ, செங்குத்தா, அதாவது கிடைத்தளத்துக்கு செங்குத்தாக கொண்ட வச்சா நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? அதை நிலைக்குத்து தளம். அந்த மேற்பரப்பு அப்படியே நிலைக்குத்தா இருக்கு. அதே மாதிரி இங்கே சாய்வாக இருக்கிறபடியா அதுக்கு என்ன பேர்? சாய்தளம். சாய்வாக வச்சிருக்க. என்ன சாய்வு? நிலத்தில இருந்து லொரியினுடைய, அதாவது லொரியினுடைய மேற்பரப்புக்கு என்ன செய்யிருக்கு? சாய்வாக வச்சிருக்கிறோம். யாரை வச்சிருக்கிறோம்? ஒரு பலகை துண்டு. அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? அந்த பலகையினுடைய தளத்துக்கு பேர் என்னது? சாய்தளம். சாய்வாக அமைஞ்சிருக்கு. அப்போ ஞாபகம் இருந்தானே உங்களுக்கு? சாய்வாக அமைந்த தளம் சாய்தளம். ஒரு ரெண்டாவது என்ன வகை படிச்சுட்டோம். என்னது? எளிய பொறியின் ரெண்டாவது வகை. ஏன் சொல்றோம் இதை? இதுல பாத்தீங்கன்னா சாய்வாக அமைஞ்சிருக்கிறபடியா சாய்தளம். ஞாபகம் பெருமில்ல உங்களுக்கு? தொடர்பு விளங்குதானே? சாய்வாக வைக்கப்பட்டிருக்கிறபடியா சாய்தளம். அப்ப சாய்தளம் டக்குனு ஞாபகம் பெறணும். அதே மாதிரி அடுத்த விஷயம், மூன்றாவது விஷயத்துக்கு போகிறோம். ஒன்று முதலாவது எளிய பொறியில் என்ன பார்த்துறாங்க? நெம்புகோல். ரெண்டாவது பார்த்துருக்கிறோம் சாய்தளம். மூன்றாவது பார்ப்போம்
கப்பி. என்ன கப்பி என்ன பாருங்க, முதலாவது காட்டியிருக்கிறேன். ஏற்கனவே கப்பி என்ன என்னன்னு காட்டியிருக்கிறேன். என்ன செய்யறது, கிணத்துல தண்ணி அல்ற இந்த காட்டியிருக்கு. இதுல நாங்கள் எங்க விஷயம் கொடுக்குறோம், இந்த அக்காவுடைய கையில பாருங்க பிடிச்ச என்னத்துல எங்களுடைய கயித்துல அவ விசையை கொடுத்து இழுக்கிறாங்க. இழுக்கும் போது வாளியில நிறைக்கப்பட்ட நீர் புவியீர்ப்பு விசையாலே அந்த நீரினுடைய நிறை கீழ் நோக்கி தாக்கும், கீழ் நோக்கி தாக்கும். அப்ப அதுக்கு எதிராக இந்த கயிற்றினால விசையை கொடுத்து தான் நாங்கள் என்ன செய்ய போறோம், மேலே கொண்டு வர போறோம். இப்ப நேரடியாக கொடுக்காமல் கப்பியை போட்டு நிமிர்ந்த மாதிரி இருந்து பாதுகாப்பாக நாங்கள் நீரை அள்ளுறோம். இது ஒரு செயற்பாடு. இவ்வாறு வெவ்வேறு இடங்கள்ல சுரங்கங்கள் போன்ற பல்வேறு இடங்கள்ல திரைச்சீலை நகர்த்துறது, இப்படி பல இடங்கள்ல நாங்கள் பயன்படுத்துறோம். இது என்னன்னு சொல்லுவோம், ஒரு எளிய பொறியின் வகை. என்னது, கப்பி. மூன்றாவது வகை படிச்சுட்டோம். எத்தனையாவது, மூன்றாவது. ஞாபகம் இருக்கா? ஒன்று முதலாவது நெம்பு, ரெண்டாவது என்ன வடிவா சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது சாய்தளம், சாய்வாக வைக்கப்பட்ட தளம். மூன்றாவது என்ன, கப்பி, நீர் இழுக்கிறான் அள்ளி எடுக்கிறான் கப்பி. நான்காவது நீ படிக்க போறோம், வாங்க பாப்போம். சில்லுடன் அச்சாணி. என்னது, சில்லுடன் அச்சாணி. இந்த சில்லுடன் அச்சாணியில நாங்கள் காட்டி இருக்கிறோம், நடுவில் ஒரு அச்சு, பெரிய சில். சில்லுடன் அச்சாணியில பல விடயங்கள் இருக்கு. பாரஞ்சாம்பி என்று படிச்சிருப்போம். அப்ப என்ன, பெரிய ஒரு சக்கரம் உண்டும். அந்த சில்லு என்று சொல்றது ஒரு பெரிய சக்கரம், அதோட என்ன இருக்கும், ஒரு அச்சு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சக்கரத்தின் பகுதியை இயக்குறதாலே அந்த அச்சை என்ன இயக்கலாம். இப்போ குறைஞ்ச விசையில கொடுத்து பெரிய ஒரு விசையில அந்த அச்சை என்னலாம் திருப்ப முடியும், அதுக்கு பயன்படும். இதை நாங்கள் சொல்லுவோம் சில்லோட அச்சாணி. நாங்கள் ஸ்க்ரூ டிரைவரால் கூட்டுறோம்னா, ஸ்க்ரூ டிரைவர் பிடியை பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ், அதில் அச்சவளவு சின்ன சைஸில் இருக்கும். அது மொத்தத்தை பார்த்துருப்பீங்க, ஆனால் குறுக்கு வெட்டு பரப்பு அப்படி பார்க்கணும், அப்போ தான் விளங்கும். அப்போ அது பெரிய ஒரு அச்சு, என்னது பிடி. அதுக்குள்ள மையத்தில் வார சின்னனாக இருக்கிற அச்சுக்கு தான் என்ன பேர், அச்சு ஆணி என்று சொல்கிறது. பெருசாக இருக்கிற பகுதி சில்லு என்று அழைக்கப்படுது. சரிதானே? அப்போ சில்லோடு அச்சாணிக்கு நாங்கள் ஸ்க்ரூ டிரைவரை, அதாவது திருகாணி செலுத்து. அது மாதிரி பாரஞ்சாம், இப்படி பல்வேறு இருக்கு. திரைச்சீலி எழுக்கிறதுக்கு நீங்கள் கீழே இணைச்சிருக்கிற சுற்றுறதும் இதே மெதட் தான். தேங்காய் திருவி, வீட்டை திருவியல் தேங்காய் திருவ என்ன செய்யும், தேங்காய் திருவு தானே. அதில் பார்த்தீங்கன்னா கையால் சுற்றுறது பெரிய ஒரு வட்ட வடிவ சில் வடிவத்தில் இயங்கும். மற்றது என்ன வச்சு சின்னனாக இருக்கும், ஆனால் குறைஞ்ச விசையை கொடுத்து என்ன கூடின விசையில் இருக்கிற அந்த தேங்காய் திருவுறக்கூடிய ஆற்றில் அது வழங்கும். சரிதானே? அப்போ அதெல்லாம் என்னத்துக்கு வரும், சில்லோடு அச்சாணி, சில்லுடன் அச்சாணி என்று சொல்லுவோம். சரியா? அப்ப நாலாவது வகை என்ன, சில்லுடன் அச்சாணி, சில்லுடன் அச்சு ஆணி, அச்சாணி. சரிதானே? இப்ப நாங்கள் இது முதலாவது வகையிலான ஒரு பரிசோதனை ரீதியாக நீங்கள் செய்து வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அல்லது ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். அப்ப விசை இங்க பிரயோகிக்கிறோம். இதுல என்ன இருக்கு, சுழலிடம் இருக்கு, அங்கால சுமை, புத்தகம் சுமையாக வருது. அந்த புத்தகத்தினுடைய நிறைதான் அந்த கோல்ல சுமையாக வருது. அப்ப அந்த கோலைத்தான் நாங்கள் கருத போறோம், என்னண்டு நெம்பு ஆக கருத போறோம். சரியா? தெளிவா விளங்குதோ? ரைட். அப்ப நெம்பு கோல்ண்டா என்ன? இப்ப நாங்கள் இந்த நெம்பு கோலின் பகுதிகள் என்ன, என்னது நெம்பு கோலினுடைய என்னென்ன பகுதிகள் இருக்கு. சரிதானே? ஒன்று பாருங்க. ஒன்று நாங்கள் கொடுக்கிற விசை. இதுல இருக்கிற நெம்பு கோல் எது, காணப்படுற இந்த நீளமான கோல் ஒன்று தான் நெம்பு கோல்னு சொல்லுவோம். இதுல இருக்கிற இந்த நெம்பு கோல்ல எத்தனம் இந்த மனிதனால வழங்கப்படுற விசை, அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், எத்தனம். இந்த மனிதனால வழங்கப்படுற விசைக்கு எத்தனம்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இந்த எத்தனத்துக்கு அடுத்தது பொருதி அல்லது சுழலிடம். இதுல வடிவா காட்டியிருக்கு என்னது, பொருதி அல்லது சுழலிடம் என்று காட்டியிருக்கிறோம். அதுல பாருங்க, அந்த பொருதி அல்லது சுழலிடம் என்றது என்ன செய்யுது, சுழல்வதற்குரிய இடமாக இருக்குது. அது எங்களுக்கு ஒரு முக்கியமான இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதியை பார்த்தீங்கன்னா சுமை. என்னது, சுமை. உங்களுக்கு தெரியும் சுமை, உங்களுக்கு சுமையண்டா எல்லாம் ஞாபகம் வரும். பெரிய சுமையா இருக்கிறது என்னது, படிக்கிறது தான் பெரிய சுமையாண்டுவீங்க, அது வேற சுமை. இங்க நாங்கள் பார்க்குற சுமை என்னது, இந்த பொருளினுடைய நிறை. இந்த பொருளினுடைய நிறை கீழ் நோக்கி என்னது, புவியீர்ப்பினால நிறை ஒன்று தாக்குது அந்த பொருள். அந்த நிறையினால ஏற்படுத்தப்படுகின்ற விசைதான் என்ன, இந்த சுமையாக வருகின்றது. என்னது, நிறையினால ஏற்படுத்தப்படுற விசை என்னது வரும், சுமையாக வரும். இதை நாங்கள் சுமை என்று சொல்லுவோம். அப்ப மூன்று விஷயம் பார்த்திருக்கிறோம். ஒன்று முதலாவது எத்தனம், இரண்டாவது பொருதி அல்லது சுழலிடம், மூன்றாவது பார்த்திருக்கிறோம் என்னது, சுமை. என்னது, சுமை. விளங்குத வடிவா, சுமை என்று பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த சுமை என்றா என்ன என்று பார்த்துட்டோம். அப்ப மூன்று விஷயம். அடுத்தது நான்காவது முக்கியமான பகுதி, இந்த
பொருதி அல்லது சுழலிடத்திற்கும் எத்தனத்துக்கும் இடையில, பொருதி அல்லது சுழலிடம் என்று சொல்லுவோம், அதுக்கும் எத்தனத்துக்கும் இடையிலே அமைந்த தூரம், அது ரெண்டுக்கும் இடையிலே அமைந்த தூரத்தை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், செங்குத்து கிட்ட இருக்கிற மிக கிட்டிய தூரத்தை எத்தன புயம். என்னது? எத்தன புயம். இது 4வது பகுதி, எத்தன புயம். இதே மாதிரி ஏன் இது எத்தனை புயம் என்றால் எத்தனத்துக்கும் என்னதுக்கு பொருதி அல்லது சுழலிடத்துக்கு இடையில இருக்கிறபடியா அதுக்கு என்ன பேர்? எத்தன புயம். தொடர்பு விளங்குதோ? எத்தனத்துக்கும் பொருதிக்கும் அல்லது சுழலிடத்துக்கும் இடையில அமைஞ்சிருக்கிற அந்த தூரத்தை என்னன்னு சொல்ல போறோம்? எத்தன புயம். ஏன்? எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையில இருக்கு. அப்ப ஞாபகம் எத்தனை புயம் என்றால் எத்தனத்தோட சம்பந்தப்படுத்தி யாரு? பொருதிக்கும் எத்தனத்துக்கும் இடையிலே அமைந்தால். அடுத்ததை பாருங்க, பொருதிக்கும் சுமைக்கும் இடையில் அமைந்தது. பொருதிக்கும் சுமைக்கும் இடையிலே அமைந்திருக்கிறது என்னது? அதுதான் சுமை புயம். எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இருந்தால் எத்தனை புயம், சுமைக்கும் பொருதிக்கும் இடையில இருந்தால் சுமை புயம். புயம் என்றதை நினைக்க வேண்டியான். ஏன்? சுமையோட சம்பந்தமா இருக்கிறது. அந்த பக்கம் இருக்கிற புயத்துக்கு என்ன பேர்? சுமை புயம். எத்தனத்தோட சம்பந்தமா இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு என்ன பேர்? அந்த தூரத்துக்கு எத்தனை புயம். விளங்குதானே தொடர்பு? ஞாபகம் வருமா? ஓகே. அப்ப பாருங்க, இதுல சுமை புயம் என்று சொல்றோம். சுமைக்கும் பொருதிக்கும் இடையில இருக்கிற அந்த தூரம். சரிதானே? அப்ப எத்தனை படிச்சிட்டோம்? ஒன்று முதலாவது எத்தனம், 2வது பாருங்க பொருதி, 3வது சுமை. 3 விடயம் பிரதானமான. 4வது விடயம் எத்தனத்துக்கும் இதுக்கும் இடையில அமைந்திருக்கிறது எத்தனை புயம். எத்தனை புயம். 5வது பாருங்க, எத்தனை? 5வது. 5வது தான் சுமை புயம். அப்ப 5 பகுதிகள் என்னத்துல இருக்கு? இந்த நெம்புகோல்ல அமைஞ்சிருக்கு. இது வளத்தை நீங்கள் கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டால் நெம்புகோலை எங்கே எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெளிவா விளங்கு. சரிதானே? இப்ப 5 பகுதிகளும் தெளிவா விளங்கிட்டுதோ? என்னக்கற சரி. அப்ப நாங்கள் இனி அங்கால போவோம். நெம்புகோல்ன்ற பகுதி 5. இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. என்னென்ன? 1 எத்தனம், 2வது சுமை, 3வது சுழலிடம் அல்லது பொருதி, 4வது எத்தன புயம், 5வது சுமை புயம். விளங்குதோ வடிவா? இந்த 5 பகுதிகளும் தெளிவாக விளங்கி இருக்கணும். இவற்றை நீங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக குறித்து வைத்திருக்க வேண்டும். சரிதானே? ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்றால் இந்த நெம்புகோல்ல இருக்கிற வகை. இனி எதை எப்படி வகைப்படுத்துறது, எப்படி வகைப்படுத்த போறோம்ன்றால் முக்கியம். அதுல நாங்கள் 3 வகையாக பிரிப்போம். அதுல என்னத்துல வச்சு பிரிக்க போறோம் என்றால், நடுவில் ஒரு நெம்புகோல்ன்ற நடுப்பகுதியில என்ன அமைஞ்சிருக்கு? சுமை அமைந்திருக்கா, சுழலிடம் அமைஞ்சிருக்கா, எத்தனம் அமைந்திருக்கா என்ற அடிப்படையில் நடுப்பகுதியிலே அமைந்திருக்கிறது என்ன, அதை வச்சு 3 வகையாக பிரித்திருக்கிறோம். 1 முதலாம் வகை நம்புகோல், 2வது 2ஆம் வகை, 3வது வகையை நாங்கள் 3ஆம் வகை. ஒவ்வொரு பேர் அப்படியே ஓடலாம் வருது. என்னது? முதலாம் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை. அப்ப 3 வகை வந்துட்டு தானே? இந்த 3 வகைகளாக பிரிக்கிறோம். சரியா? அப்ப இந்த வகைகள் ஒவ்வொன்றையும் முதலாவது வகையை எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிக்கிறீங்களா? சிந்திக்க வேணும். என்னண்டு எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? இப்பதான் உங்களுக்கு குழப்பம் நீங்க வேணும். விஞ்ஞானத்துல விளக்கமா படிக்க வேணும், சரியா பிரயோகிக்க வேணும். அப்பதான் பிரயோகிக்கலாம். விளக்கம் இல்லாட்டி விளங்காட்டி அதை கொண்டு இன்னொரு இடத்தையும் அந்த எண்ணக்கருவை பிரயோகிக்கலாம். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த முடியாது. அப்ப வடிவா பார்த்துக்கொள்ளுங்க எப்படி நாங்கள் இவற்றை வகைப்படுத்துறோம். பாருங்க, முதலாம் வகை என்ன? முதலாம் வகையில சரி, முதலாம் வகையில வந்தால் பாருங்க, முதலாவதுல நடுவில் இருக்கிறாள். என்னது முக்கியம்? நடுவில் இருக்கிறாள் யாருன்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். யாரது? சென்டர், நடுவிலே அமைந்திருக்கிறது என்ன? நெம்புகோலின் அந்த 3 பிரதான பகுதியில எது நடுவிலே அமைந்திருக்கோ அதுதான் முக்கியமானது. அதை வச்சுதான் முதலாவது வகையா, 2வது வகையா, 3வது வகையான்னு பார்க்கிறோம். விளங்குது வடிவா? சரி, இப்ப முதலாம் வகையில கவனிங்கோ. என்ன நடுவே இருக்கு வடிவா? யோசிங்க வடிவா, என்ன இருக்கு அங்க? அங்க பாத்தீங்கண்டா நடுவில் பொருதி. பொருதிக்கண்டா சுழலிடம். சுழறதுக்கு அந்த நெம்புகோல் சுழற்சி நிகழ்வதற்கு, அசைவதற்கு உரிய இடமாக அமைந்திருக்கிற அந்த சுழலிடம் அல்லது பொருதி. பொறுத்து போய் நிற்பார், அதுல பொறுத்து தான் நிற்பார். அது சொல்லுவோம் என்னண்டு? பொறுத்து இருக்கிறத சுழலிடம் அல்லது பொருதி. சுழலக்கூடியது அல்லது பொறுத்து நிற்கிறபடியா பொருதி. விளங்குதானே தமிழ்? ஓகே. அது நடுவே அமைந்திருந்தால், பொருதி அல்லது சுழலிடம் நடுவே அமைந்திருந்தா என்ன வகை? முதலாம் வகை. என்ன வகை? முதலாவது வகை. தெளிவா இருக்கோ? முதலாவது வகை. இப்ப நீங்கள் முதலாம் வகையை எழுத வேணும். என்னண்டு?
என்ன முதலாம் வகை என்ன இப்படி வரை விலக்கணப்படுத்துறது என்றதை நீங்கள் தெளிவாக விளங்கி எழுதவணும். பாருங்கோ, முதலாம் வகை என்றா என்னன்னு சொன்னாங்கள்? சுமைக்கும் எத்தனத்துக்கும் இடையில் பொருதி அல்லது சுழலிடம் அமைந்தால் அந்த நம்புகோல் என்னது? அந்த நம்புகோல் முதலாம் வகை. தெளிவா இருக்குதோ? முதலாம் வகை. எப்படி? சுமைக்கும் எத்தனத்துக்கும் இடையில சுழலிடம் அல்லது பொருதி அமைந்தால் அது முதலாவது வகை. சரியா? ஓகே. இப்போ இதை வர விலக்கணப்படுத்துறதை நீங்கள் எழுதி கொள்ள வேணும். பார்த்து நாங்கள் படத்தில் தெளிவாக விளங்கிட்டு எழுதி கொள்ளுங்க. முதலாவது என்ன? எத்தனத்திற்கும் சுமைக்கும் இடையே பொருதி தொழிற்படுமாயின் அவ்வகையான பொறி என்னது? முதலாம் வகை நெம்பு எனப்படும். என்னது? முதலாம் வகை நெம்பு எனப்படும். விளங்குதோ வடிவா? அவ்வகையான பொறிக்கு என்ன பேர் சொல்லுவான்? முதலாவது வகை. எத்தனத்துக்கும் சுமைக்கும் இடையே பொருதி தொழிற்படுமாயிருந்தால் அந்த வகையான பொறி முதலாம் வகை. இப்போ இப்படி பாருங்க, தொழிற்படுது அப்படின்னு என்னது? வீசி அங்கே குடுபடுது, இங்கே சுமை இருக்குது, நடுவ சுழலிடம் அமைந்திருக்குது. என்ன இது? தூக்கி கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. சரிதானே? என்னது? தூக்கி அசைக்குது. இப்போ இதை நாங்கள் சொல்லுவோம், இந்த நிகழ்வை என்னண்டு முதலாம் வகை நம்புகோல். நடுவே இருக்கிற அந்த நீலக்கோலா காட்டி இருக்கிறது ஒரு வகையான நம்பு. சரியா? தெளிவாக விளங்குதோ? அப்போ தெளிவாக பார்க்குறீங்க தானே? ஓகே. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் முதலாம் வகை நம்புக்கு உதாரணமாக காட்டியிருக்கு. ரைட். இப்போ இதில் பாருங்க, இது என்ன? இது நீங்கள் எல்லாரும் வலிக்கிட்டு எங்கே முதலாம் வகுப்பு, ரெண்டாம் வகுப்பு, மூன்றாம் வகுப்புன்னா சின்ன என்ன செய்கிறது? உங்களோட விளையாட்டு முற்றத்தில் போய் நல்லா விளையாடி இருப்பீர்கள். அப்பேக்குள்ள 2 பேர் என்ன செய்கிறது? அங்காலையும் இங்காலையும் இருந்து என்னது? இதுக்கு பேர் நிறுத்தாடு வளையம் இல்லை. என்னது? வளை. வளையண்டா என்னன்னு தெரியுமோ? 2 தூணை நட்டு அதுக்கிடையில ஒரு கைமரம், அதாவது வளை என்று சொல்லப்படுறதா தான், அதுக்கிடையில வைக்கப்பட்டிருக்கிற அந்த மரத்தாலான பகுதி, அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? வளை. முந்தின காலத்தில் வளையெல்லாம் வச்சு கப்பு நட்டு வளை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ அப்படி கட்டுறது எல்லாம் கான்கிரீட் தூணை வச்சு தூணை போட்டு நேரது வீடு கட்டலாம். அதே மாதிரி சிவரை வச்சே நேரது எங்கட கான்கிரீட் தூண் எழுப்பி அதுலேயே வச்சே நேரது வீடு கட்டலாம். இப்போ நாங்கள் இங்கே பயன்படுத்துறது அந்த குறுக்க இப்போ முந்தி என்ன செய்கிறோம்? கான்கிரீட்டால் போடுறோம். முந்தி என்ன செய்திருக்கிறோம்? மரத்தினாலான அந்த அமைப்பு, அதுக்கு தான் பேர் வளை. அப்போ நிறுத்தாடு வளை என்றால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வளை உண்டு, அதில் என்னையோ ஆடிக்கொண்டு விளையாடக்கூடிய அந்த வளைக்குத்தான் பேர் நிறுத்தாடு வளை. எல்லாரும் வளையம் வளையம் என்று சொல்கிறோம். அது உண்மையாக வளையம்ண்டா என்ன? அப்படியே வட்டமாக அமைய வேணும். அப்படி அமைஞ்சிருக்கா? இல்லை. தெளிவாக விளங்கி கொள்ளணும். நிறுத்தாடு வளை. சரியா? நீங்கள் விளையாடி இருக்கிறீங்களா? ஆடி இருக்கிறீங்களா? ஒரு ஆள் துள்ள அங்கால போகும், மேலே அடுத்த ஆள் கீழே வருவார், அப்புறம் அவர் துள்ள என்ன செய்வார்? நீங்கள் கீழே வருவீங்கள். இப்படியே மாறி மாறி அசைஞ்சு கொண்டு இருப்பீங்க. விளையாடினா ஞாபகம் வருதா? நல்லா இருக்குமே என்ன? ஒரு ஆள் மேலே போகிறது, கீழே வாரது, மேலே போகிறது, அப்படியே மாறி மாறி நன்றாக விளையாடி எல்லாம் என்ஜாய் பண்ணி இருப்பீங்க. இப்போ நாங்கள் அந்த மீள ஒரு காதை ஞாபகப்படுத்தி பாருங்கோ. நிறுத்தாடு வளைய நடுவில் பொருதி, அங்கால சுமையாக இருக்குது, இஞ்சால என்னது? எத்தனத்தை கொடுத்து இவர் துள்ள அவர் கீழே வருவார். பிறகு இவர் அங்கே மேலே போய்க்குள்ளே அவர் கீழே சுமையாக வந்தது. பிறகு என்ன? அவர் போய் கீழே காலை மூண்டி உன்னி மேலே விசிய கொடுக்க என்ன செய்யும்? அது மேல் நோக்கி நகரும், அவற்றை நிறை குறையும். அப்போ என்ன? மேல் நோக்கி நகர இவர் சுமையாக வருவார், புவியீர்ப்பு நிறை காரணமாக. சரிதானே? அப்போ மாறி மாறி சுமையத்தனம் மாறிக்கொண்டிருக்குமா? நடுவே என்ன இருக்கு? நடுவே இருக்க சுழலிடம், அதனால சொல்கிறோம். சரியா? ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ தான் நாங்கள் வர போகிறோம் என்னத்துக்கு? இதை பாருங்க. இது என்ன? இது இப்போ முதல் கொஞ்சத்துக்கு முதல் காட்டினா என்னது? இதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? வடிவா பாருங்கோ. இது என்ன? இது வடிவா பாருங்க இருக்கா? இது என்னது? இதை சொல்லுவோம் நாங்கள் என்னண்டு? கத்தரிக்கோல். இப்போ கொஞ்சத்துக்கு முதல் பார்த்த நாங்கள் என்னது? கத்தரிக்கோல். இப்போ பாருங்கோ, இந்த கத்தரிக்கோலை எடுத்து நான் இப்போ வெட்டி காட்ட போகிறேன். சரியா? வடிவா பாருங்கோ. கத்தரிக்கோலை கொண்டாச்சுது, வச்சாச்சுது, அப்படியே வெட்டுறேன், துண்டா வருது. ஆமாம், வந்துட்டாரா? அடுத்த இடம் வெட்டுறேன் பாருங்கோ. அப்போ இந்த கத்தரிக்கோலில் நாங்கள் வெட்டும்போது இந்த விரலால் என்ன செய்கிறோம்? விசையை வழங்குறோம். இவர் இஞ்ச நோக்கி இழுப்பார், இந்த இது மேல் நோக்கி இழுக்குது இந்த விரல். அப்போ விசை இப்படி இங்கே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே. அப்போ இது அசையக்கில்ல, விசையை கொடுக்கக்கில்ல. இதில் என்ன? இது
இதில் தான் சுழலிடம் வருது. ஆணி ஒன்று பூட்டி தரைஞ்சிருக்கிறாங்க. இதை சொல்லுவோம் என்னண்டு சுழலிடம். இங்கே பிரயோகிக்கிறது விசை. இங்கே தான் என்னது இந்த கடதாசி வச்சு வெட்டுறேன். அப்போ என்ன செய்யுது வெட்டினோடனே இந்த கடதாசியை வெட்டும் போது அதுதான் என்னது சுமை. சரியா தெளிவாக விளங்குதா? அப்போ சுமையாக வாரதார் இந்த கடுதாசி. விசை இங்கே, சுழலிடம் இங்கே, இதில் சுமை. 3 விஷயம் விளங்கிட்டுதா? அப்போ பாருங்க வடிவா படத்தில் காட்டியிருக்கிறோம். என்னது படத்தில் காட்டியிருக்கிறோம் பாருங்க. இதே எஃபர்ட்ஸ் விசை லோட் என்று போட்டிருக்கிறது தான் என்னது சுமை. சுழலிடம் என்றது நடுவில் இருக்கு. அப்போ விளங்கிட்டுதோ வடிவா? வெட்டினாங்கள் தானே 3 விஷயம் இருக்கணும். எத்தனம், சுழலிடம், சுமை. அப்போ சுழலிடம் நடுவே அமைகிறபடியா இது முதலாம் வகை. என்னது சுழலிடம் நடுவே அமைகிறபடியா என்னது முதலாம் வகை. தெளிவாக விளங்கிட்டுதோ? ஓகே. அப்போ இனி அடுத்த உதாரணம் பார்க்க போகிறோம். ரைட். இது என்ன? இதுதான் குறடு. இந்த குறட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ காட்ட போகிறேன் உங்களுக்கு. என்ன காட்டுறேன்னு வடிவா பாருங்க. இது என்ன? வடிவா பாருங்க. இதை நாங்கள் சொல்லுவோம் என்னண்டு குறடு. என்னது குறடு. குறட்டை பிடிச்சி இயக்குறதுக்கு ஒரு முறை இருக்கு. என்ன விரிக்க ஒரு கையாலேயே இயக்கக்கூடியதாக இருக்கும். பிடிக்கிற முறையை பார்த்துக்கொள்ளுங்க. விசை இதில் பிரயோகிக்கப்படுது 2 முனைகள்லையும். இதுக்குள்ள இருக்கிறது சுழலிடம். முனையில் என்ன வைக்க போகிறோம்? சுமை. பாருங்க வடிவா. சுமை, சுழலிடம், எத்தனம் பிரயோகிக்கப்படுது. எத்தனம் என்று சொல்லப்படுறது பிரயோகிக்கப்படுது இங்கே. சுழலிடம், இதில் சுமை அமைந்திருக்கு. தெளிவாக விளங்கிட்டுதோ? ரைட். அப்போ இப்போ நாங்கள் படத்தில் பார்ப்போம். படத்தை பாருங்க. இதில் என்னது சொல்லப்பட்டிருக்குது? எத்தனம் வழங்கப்படுறது, திசைகளும் தரப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க நடுவே சுழலிடம். அப்போ அச்சு இணைக்கப்பட்டிருக்குது. 2 அச்சுக்களையும் 2 இதையும் இணைச்சு வச்சிருக்கிற அந்த சுழலுகின்ற இடம் சுழலிடம். இதில் வைக்கப்பட்டிருக்கு என்னது பொருள். அதை என்ன செய்யுது சுமையாக அமையுது. சரிதானே? அப்போ இது சரி. அடுத்தது பார்ப்போம். என்ன இது எங்களுடைய சுட்டியல் என்று சொல்லுவோம். என்ன? அப்போ இதை நாங்கள் பயன்படுத்திக்க உங்களுக்கு தெரியும். இது என்னன்னு சொல்கிறோம் சுட்டியல். இந்த சுத்தியலால் என்ன செய்கிறோம் நாங்கள் ஆணிகளை அறைய முடியும். ஆணியை அறையலாம் கொண்டு. 2வது என்ன செய்யலாம்? ஆணியை கலட்ட முடியும். இப்போ நாங்கள் இந்த இதை பயன்படுத்தி என்ன மாதிரி ஆணியை கலட்டுறது. அதுக்கு என்ன நடக்குது? அங்கே என்ன நெம்பு தத்துவம். என்னது அங்கே என்ன நெம்பு தத்துவம்னு பார்க்க போகிறோம். பாருங்க. இதில் ஒரு ஆணி அறையப்பட்டிருக்கு. இப்போ நான் இதில் எங்கே பிடிக்க போகிறோம்? இதில் பிடிக்கிறேன். பாருங்க. இதில் இந்த ஆணி தான் எங்களுக்கு சுமை. ஆணி தான் சுமை. இப்படியே கொடுக்குறோம். ஆணியை சுமையில் இதில் கொடுத்தாச்சு. அப்போ சுமை இங்கே. இதில் சுழற இடம் இது பொறுக்குது வந்து பாருங்க. பொருதி எங்கே பொறுக்கிறது? அந்த பொறுக்கிற இடம். இது பொறுக்கின்ற இடம் தான் என்னது இப்படி வச்சுட்டு இப்படி பொறுக்கிறது. இதில் வந்து கொழுவி இழுக்க இதில் வந்து பொறுக்கு. இந்த இடத்தை தான் என்னது பொருதியா இல்லாத சுழலிடம். நான் கொடுக்குற விசை பாருங்க. என்ன செய்ய போகிறேன்? இந்த விசையை கொடுத்து இழுக்கிறேன். கலர்ஸ். இப்போ ஆணி கலண்டுட்டுது பாருங்க. இதில் இருந்தது இப்படி இழுக்க வர்றது. இதுக்கு என்ன இருக்குது? இது பொருதி, இதில் விசை, இது சுமை ஆணி. விளங்குதா வடிவா தெளிவா? இது சுமை ஆணி வந்து சுமை, சுழலிடம் இதுக்குள்ள வருது பொருதி அல்லது சுழலிடம், விசையை இங்கே பிரயோகிக்கிறோம் இந்த திசையில். தெளிவாக விளங்கிட்டுதோ? ரைட். அப்போ இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அப்போ இந்த ஆணி கலட்டுற மெதட் இதில் காட்டியிருக்குது. விசை, பொருதி, சுமை தெளிவாக காட்டியாச்சு. அப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அப்படி ஆணியை கலட்டைக்கும் விஞ்ஞானம் இருக்குது. என்னது எளிய பொறி. அதில் என்ன இருக்குது? முதலாம் வகை. விளங்குதோ வடிவா? முதலாம் வகை. அப்போ தெளிவாக விளங்கி இருக்கு. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போ. முதலாம் வகையிலே இன்னும் ஒன்று என்னது? குழாய் கிணறுல இருந்து என்னது நீரை வெளியேற்றுறதுக்குரிய இதில் விசையை கொடுக்க போகிறோம். அங்கே என்ன செய்யுது? நீர் கீழே இருந்து மேலே கொண்டு வரதான் என்னது சுமை. நீரை வெளியேற்றுறது. இந்த பாருங்க, நீரை அள்ளி கொண்டு வந்து மூடி வெளியேற்று, அது சுமை. சுழலிடம் இந்த இருக்கு பொருத்தப்பட்டிருக்கிற பகுதி. அப்போ விளங்குதோ? இதுவும் முதலாம் வகை. அடுத்தது போவோம். என்ன முதலாம் வகையிலே நீ மூடி திறக்கிறது. மூடியை திறக்கிறதுக்கு ஒரு கரண்டியை பாவிச்சு திறந்தால் இதில் மூடியிலே என்ன சுமை, சுழலிடம் இந்த விளிம்பு, விசையை நாங்கள் கொடுக்குறோம். எது அது எங்கட விசை பிரயோகிக்கப்படுற பகுதி அங்கால இருக்கு. அப்போ இதுவும் முதலாம் வகைக்குள்ளே அடங்கும். அடுத்தது பாருங்க, முதலாம் வகையில் இந்த ஒரு டயர் ஒன்றை உயர்த்துறதுக்காக பயன்படுத்துகின்றார்கள். இதில் சுழலிடம் இங்கே அமைந்திருக்கு. காரண்ட சில்லு சுமை, மனிதன் பிரயோகிக்கின்ற விசை என்னது விசையாக தொழிற்படுது. அப்போ 3 இடங்களும் இருக்கு. இது முதலாம் வகை. அடுத்தது 2ஆம் வகை. 2ஆம் வகையை பாருங்க. 2ஆம் வகையில் சின்ன மாற்றம் நடுவில் அமைஞ்சிருக்கிறாள் தான் பார்க்கணும். வேற பார்க்கணும்
நடுவில் அமைஞ்சிருக்கிறத. நடுவில் என்ன இருக்கு? சுமை இருக்கு. எத்தனம் ஒரு பக்கத்துல, மற்ற பக்கம் என்ன? பொருதி. அப்ப இந்த எத்தனம் அங்கால அடுத்த பக்கம் வந்து பொருதி இங்கால வந்தாலும் நடுவை இருக்கிறால் மாறாது. அதனால நடுவை பிடிக்கிறோம். நடுவை இருக்கிற என்னது? பகுதியைத்தான் பார்க்கணும். சுமை அமைந்திருந்தா அதுக்கு என்ன பேர்? இரண்டாம் வகை. அப்ப என்னென்று எழுத போறோம்? நோட் பண்ணணும். எழுதி கொள்ளுங்கோ, பாருங்கோ. என்னது? எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையே சுமை அமைந்திருக்குமாயின், அது என்னன்னு சொல்லுவான்? எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையே சுமை அமைந்திருக்குமாயின் அவ்வகையான பொறி இரண்டாம் வகை. என்னது? இரண்டாம் வகை. இரண்டாம் வகை நம்புகோல். எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையே சுமை அமைந்திருந்தால் இரண்டாம் வகை. அடுத்தது அதுல பாருங்க, இரண்டாம் வகை இதுதான். என்னது? எத்தனம். வடிவா கொடுக்குறோமா எத்தனம்? ஓகே. இது என்ன? இது சுமை. தெளிவா விளங்குதா? இது எத்தனம், இது சுமை. அடுத்தது சுழலிடம். அப்ப வடிவா விளங்கி இருக்கு. நடுவே என்ன வரணும்? சுமை அமைந்திருக்கணும். எத்தனத்துக்கும் பொருதிக்கும் இடையில அமைந்திருந்தால் அது இரண்டாம் வகை. ரைட். பாக்கு வட்டி. என்ன இது? கண்டிருப்பீங்கள். பாக்கு வட்டி உங்களுக்கு நான் காட்ட போறேன். பாக்கு வட்டிய என்னண்டு இப்ப நீங்கள் இதுல பாருங்க. இது என்னது? பாக்கு வட்டி. இதுல பாக்கு வட்டியில பாத்தீங்கன்றால் நாங்கள் என்ன சொல்லணும்? இதுல விசை இங்க பிரயோகிக்க போறோம். சுழலிடம் இங்க இருக்கு. எத்தனம் சுழலிடம். எத்தனம் சுழலிடம் இடையில தான் என்ன வைக்கணும்? சுமை. இப்ப நான் உன்னை வச்சு வெட்டி காட்ட போறேன். வடிவா பாருங்கோ. என்ன செய்யறேன்? வெட்டி காட்ட போறேன். சரியா? இதுல இதுதான் எத்தனம் பிரயோகிக்கப்படுற பகுதி. எத்தனம் பிரயோகிக்கப்படுற பகுதி. இதுல சுழலிடம் அமைந்திருக்கு, பொருதி. இது எத்தனம் பிரயோகிக்கப்படுற பகுதி இரண்டும். இதுல இருக்கிறது சுழலிடம். மூன்றாவதானது சுமை. நடுவே அமைஞ்சிருக்கும்னு சொன்னாங்க. எத்தனையாம் வகை? இரண்டாம் வகை. நடுவே வச்சிருக்கிறேன் சுமை. ஒரு சின்ன நேரத்தங்காயம் ஒன்றை வெட்டி காட்டப்போம். பாருங்க, வெட்டுறேன். வெட்டியாச்சா? ரெண்டா வந்துட்டு. சரிதானே? அப்ப சுமை என்னது? நேரத்தங்காய் நடுவே வைக்கணும். சுழலிடம் எத்தனம். தெளிவா பார்த்துட்டீங்களா? ஓகே. இப்ப நாங்கள் இதுக்கு என்ன பேர் பார்த்து நாங்கள்? இதுக்கு என்ன பேர்? பாக்கு வட்டி. ரைட். இப்ப நாங்கள் இந்த பாக்கு வட்டியில விச பிரயோகப்படுற பகுதிகள் எல்லாம் காட்டி சொல்லியும் விட்டேன். அப்ப இப்ப பாருங்க, இதுல என்ன வருது? ஒன்று விசை பிரயோகப்படுற பகுதி, சுழலிடம், நடுவே சுமை. அப்ப வெட்டியா செல்லோ? ஓகே. இப்ப விளங்குது வடிவா இரண்டாம் வகை. சுமை நடுவே வந்தால் இரண்டாம் வகை, சுழலிடம் நடுவே வந்தால் முதலாம் வகை. ஒப்பிட்டு பார்க்க வேணும். அப்பதான் வேறுபடுத்தி கண்டுபிடிக்கலாம். விளங்குதானே? ஓகே. அடுத்தது பாப்போம். என்னது? நட் கிராக்கர் என்று சொல்றது. வித்துக்களை உடைக்கிறதுக்காக பயன்படுத்துறது. சரிதானே? இப்ப அதுல பாருங்க, நடுவே என்ன வச்சிருக்குது? சுழலிடம் முன்னுக்கு இருக்கு, எத்தனம் பின்னுக்கு இருக்கு, நடுவில் அமைந்திருக்கிறதா சுமை. ஆனபடியா அதை சொல்லுவோம் என்னண்டு? இரண்டாம் வகை. இதுல பாத்தீங்களா? வடிவா குறிச்சு காட்டி இருக்கு. சுழலிடம், சுமை, எத்தனம். அடுத்த உதாரணம் உங்களுக்கு தெரியும். என்னது? இதை சொல்லுவோம் ஒற்றை சில்லு வண்டி. வீல் பெரோ கொண்டு ஓடி எல்லாம் விளையாடி இருப்பீர்கள். எங்க கட்டிடம் கட்டுற இடத்துல எல்லாம் பாத்துறீங்கன்னா நீங்களும் இருக்க ஆசையா இருக்கும். தூக்கி சின்னல ஓடணும் போல அதில் சாமான தூக்கி வச்சு ஒரு ஆளை இருத்தி போட்டு அந்த ஆளை தள்ளி கொண்டு போறது. பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தீங்க விளையாட்டுகள். ஓ, உங்களோட விளையாட்டுகள்லாம் பெரிய விளையாட்டு. அதுல எல்லாம் விஞ்ஞானம் இருக்கு. நீங்கள் விளையாட்டா செய்தெல்லாம் விஞ்ஞானம் இருக்கு. பாருங்க இந்த விஷயத்தை. ரைட். அப்ப இதுல பார்த்தால் ஒற்றை சில்லு வண்டி. இதுல பாருங்க, சில்லுல என்ன வருது? அச்சு, சுழலிடம். அதுக்குள்ள உள்ளுக்கு இருக்கிறாள். நீ ஒரு ஆளை என்ன செய்யறோம்? நாங்கள் இன்னொரு ஆளை இருத்தி போட்டு இல்லை தள்ளி கொண்டு போனாங்க. இருக்கிறாள் தான் என்னது? சுமை. இதுக்கு மண்ணை கொண்டு போனால் அது சுமை, பொருளை கொண்டு போனால் அது சுமை. அது இந்த நிற அந்த அதை சொல்லக்கூடாது சுமையுண்டு. அதனால தாக்குற நிறதான் சுமை. அப்புறம் அந்த ஆளை எழுதி விடுற இல்லை. சுமை என்றால் நண்பன் அப்படி என்று எழுதினா ஓலவலுக்கு புள்ளி கிடைக்காது. சரிதானே? தெளிவா விளங்கிடுவோம். இப்பவே புள்ளி சில இடங்கள்ல தரமாட்டாங்க. ஏன்? புள்ளியை எழுதக்கூடாது. நிறதான் எங்களுக்கு முக்கியம். தாக்குற நிறைதான் சுமை. தெளிவா விளங்கணும். சரியா? அப்ப நிறைதான் சுமை. இந்த பொருள் இலால வழங்கப்படுற அந்த விசை ஏன் புவியீர்ப்பால தாக்க அங்க நிறையாக வரும். அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? சுமை என்று சொல்லுவோம். விளங்குதானே? அந்த விஷயத்தை கவனமா எழுதி கொள்வோம். சரியா? அடுத்தது என்ன? இதுல நாங்கள் கையால வழங்கி இதை உயர்த்துற விசை எத்தனம். விசையண்டு கொடுக்கறது என்ன? எத்தனம். அப்ப தள்ளி கொண்டு வர்றோம். விளங்குதோ வடிவா? எத்தனையாம் வகை? இரண்டாம் வகை. அடுத்தது இரண்டாம் வகையில நாங்கள் எங்கட கால் என்ன செய்யறோம்? பாதத்தை அப்படியே வச்சுட்டு எட்டி பார்க்கிறோம். என்ன அங்கால இருக்கிறது இருக்கா? எட்டி பார்க்கிறோம். என்ன செய்யறோம்? அங்கால இருக்கிறது எட்டி பார்க்கிறேன்டா. கால் என்ன இப்படி உயரும். அதுல பாருங்க, பின்னுக்கு இருக்கிற எங்கட தசை
காலின் பின்புறத்தில் இருக்கிற தசை வந்து விசையை கொடுக்குது. அந்த எலும்பு வந்து முடிகிற இடத்துல எங்களோட நுனி விரல்ல நாங்கள் என்ன போகிறோம், எலும்ப போகிறோம். இப்போ நுனி விரல் எலும்பினா என்னது, நுனி விரல் தான் தொடுகையிலே இருக்கு. அதில் என்ன இது சுழலிடம் வருது. இந்த நுனி விரல் அமைந்த இந்த பெருவிரல் அந்த சின்ன அமைந்த அதோட சேர்ந்த பகுதி சுழலிடமாகவும், பின்னுக்கு இருக்கிறது தசை வந்து என்னது விசையை வழங்குறதாகும். அந்த எங்களுடைய நிறை வந்து என்ன செய்யும், இந்த நடுவில் இருக்கிற எலும்பின் ஊடாகத்தான் காலுகளில் எங்களோட நிறை வந்து 2 காலையும் இந்த எலும்பின் ஊடாக கீழே கடத்தப்படும். அப்போ அதுதான் என்னது, எங்களுடைய உடலின் நிறை தான் இங்கே சுமை, வெயிட் அண்டல் இருக்கு. சரிதானே, வெயிட் அண்டல் என்ன வருது, இந்த எங்கள் உடல் நிறை தான் சுமையாக வருது. சரிதானே, பின்னுக்கு இருக்கிற விசையை வழங்குறது பின்னுக்கு இருக்கிற தசை, முன்னுக்கு இருக்கிற பெருவிரலோட அண்டிய பகுதி சுழலிடம். தெளிவாக விளங்கிட்டுதோ, ரைட். அடுத்தது 2ஆம் வகையில் இந்த பெரிய ஒரு வைக்கோல் கட்டோண்ட என்ன செய்கிறோம், உருட்டி கொண்டு போகிறாங்களோ அதுக்கு என்ன மாதிரி பிரயோகிக்கிறேன்னு பாருங்க. சுழலிடம் கீழே அந்த பெரிய பொருள், அடுத்தது என்ன செய்கிறோம், மேலே விசை பிரயோகிக்கப்படுது. சரிதானே, அப்போ இது 2ஆம் வகை. நடுவில் என்ன இது வருது, சுமை வருது, கீழே சுழலிடம், மேலே அடுத்த பக்கத்தில் எத்தனம். ரைட், அடுத்தது பார்ப்போம். என்னது, சோடா போத்தில் திறக்கிறது. அப்போ மூடி திறப்பானில் பார்த்தீங்கண்டா அங்கே திறக்கிறத வடிவாக பாருங்கோ. இதில் வந்து நான் மூடின மேற்பக்கத்தில் முட்டுற போது தான் சுழலிடம், சுமைன்றது மூடி, நாங்கள் கொடுக்குறது விசை. விளங்குதானே, அப்போ ஓகே. அடுத்தது பார்ப்போம். 3ஆம் வகையை பாருங்க. 3ஆம் வகையில் பார்த்தீங்கண்டா என்னது, எத்தனம் நடுவே அமையணும், பொருதி ஒரு பக்கம், அடுத்த பக்கம் என்ன சுமை. அப்போ 2க்கும் இடையில ஆர் வார நடுவ வாரால் முக்கியம் யார், எத்தனம். நடுவ வாரால் யார், எத்தனம். அப்போ இந்த எத்தனத்தை தான் நடுவே அமைஞ்சால் 3ஆம் வகை. விளங்கிட்டுதோ, எத்தனை நடுவே அமைஞ்சால் 3ஆம். 1ஆம் வகை என்றால் நடுவே யார் வரணும், சுழலிடம். 2ஆம் வகை என்றால் சுமை நடுவே வந்தது. இப்போ 3வது பகுதி எத்தனை நடுவே வந்துடுச்சு, அப்போ 3வது வகை. இப்போ விளங்குதோ வடிவம் எப்படி வேறுபடுத்துறாண்டு, ரைட். அப்போ இப்போ பார்ப்போம், இதில் சுமைக்கும் பொருதிக்கும் இடையே எத்தனம் தொலைப்படுமாயின் அந்த பொருளுக்கு என்ன பேர், 3ஆம் வகை. அதுக்கு என்ன பேர், 3ஆம் வகை. தெளிவாக விளங்குதோ, எழுதி கொள்ளணும். என்னண்டு, சுமைக்கும் பொருதிக்கும் இடையே எத்தனம் அமைந்திருக்குமாயின் அல்லது தொழிற்படுமாயின் அவ்வகையான பொறை 3ஆம் வகை. சரி, அப்போ 3ஆம் வகை எப்படி தொழிற்படுதுன்னு பாருங்க. என்ன செய்யறோம், ஓட்டாச்சுது விசைய நடுவை கொடுக்குறோம், இஞ்சால என்ன இருக்கு, சுமை இருக்குது, அடுத்த பக்கம் என்ன இருக்கு. அப்போ நாங்கள் கொடுக்குற எத்தனம் வந்து நடுவே அமைஞ்சிருக்கு. நடுவே அமைஞ்சா என்னது, 3ஆம் வகை. தெளிவாளங்கோ எப்படி பிரயோகிக்கிறோம்ண்டு எப்படி தொழிற்படுதுன்னு பாருங்க. வடிவா சுழலிடம் ஒரு பக்கம், அடுத்த பக்கத்தில் சுமை, நடுவில் இருக்கிறதா எத்தனம். சரி, 3ஆவதுல முதலாவது உதாரணத்தை பாருங்க. இது என்ன பிரயோகம், மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள், இதுக்குள்ள மீன் கீழே உள்ளுக்கு அம்பிட்டுது. இப்போ ஊசி இழுவடுது. அந்த நேரத்தில் அவர் கையால் விசையை கொடுத்து என்ன அந்த தூண்டில தாங்குறார். அப்போ இந்த தூண்டில் தான் நம்பு. அந்த தூண்டில வழங்கப்படுற விசை, மீனினால நிறையினால வழங்கப்படுற விசை என்னது, சுமை. இங்கே கையால் இவர் கீழே நோக்கி கொடுக்குறதான் எத்தனம். நடுவே அவற்றை கை பொருதியாக தொழிற்படும், அது பொருதி. விளங்குதோ வடிவா. எத்தனையாம் வகை, 3ஆம் வகை. அடுத்த பாருங்கோ, 3ஆம் வகையில் அடுத்த பார்த்தாச்சு. இது என்ன, இது வந்து சாவனம். டாக்டர் போனால் உள்ளுக்கு விட்டு ஒருக்கா பிடிச்சி தூக்குறதா, இல்லை சின்ன மெக்கானிக்கண்டா அந்த பொருள்களை தூக்கி எடுக்கிறதுக்கு பாவிக்கிறது, சாவனம்னு சொல்லுவோம். என்னது, சாவனம். இப்போ இது வந்து பிடிக்கிறது, அல்லது தணல் இடுக்கி, என்ன பொற்கொள்ளர் அப்படியான இடங்களில் இரும்பு வேலை செய்கிற இடத்த தணல் இடுக்கின்னு சொல்லுவோம். அப்படி வெவ்வேறு பேரில். இதே சாப்பாடு எடுக்கிற இடத்த என்ன வச்சுருப்பாங்க, சாப்பாடு எடுக்கிறது வச்சுருப்பாங்க. இதே மாதிரி தான் பின்னுக்கு நினச்சிருக்கு, நடுவே விசையை கொடுத்து பிடிச்சி தூக்கினால் அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேர் மாறும். ஆனால் எல்லாம் ஒரே அமைப்பு. பாருங்க, இதில் என்ன இருக்குது, சுழலிடம், எத்தனம், சுமை. அப்போ விளங்கிட்ட எத்தனை நடுவை வந்தால் என்ன, 3ஆம் வகை. அடுத்தது ஸ்டெப்லர். ஸ்டெப்லரை பார்த்துருப்பீங்கானே, தெரியும் உங்களுக்கு. ஸ்டெப்லரில் நாங்கள் பாவிச்சால் இதில் என்ன வர போகுது, நடுவே எத்தனத்தை கொடுக்குறோம், முன்னுக்கு சுமை. இந்த பாருங்க, நான் காட்டுறேன் டக்கான்ட்டு. சரிதானே. இப்போ நான் இதில் இந்த இதை அடிக்க போகிறேன். என்னண்டா இதில் பாருங்க, இப்போ இதை இணைக்க போகிறோம். இதில் என்ன செய்கிறேன், ஸ்டெப்லரை எடுத்தாச்சு, கொடுத்தாச்சு, அடித்தாச்சு. என்ன வந்துடுது, இதில் பாருங்கோ, இது என்ன, இது சுழலிடம். இதில் என்ன கொடுத்தனாங்க, எத்தனம் விரலால். இந்த முனையிலான என்ன செய்யுது, கிளிப் இருந்தது. என்னது இருக்குது, இணைச்சிருக்குது ரெண்டையும். அப்போ இதில் இணைச்சபடியா இதை சொல்லுவாங்க ரெண்டு சுமை. இப்போ பாருங்க, நான் விசையை கொடுக்குறேன், கிளிப் பண்ணப்படுறது. சரியா. அப்போ இதை சொல்லுவோம் என்னண்டு, இதில் சுமை, இதில் வழங்கப்பட்டிருக்கு, இடையில வந்த எத்தனம், சுமை, எத்தனம். இங்கே பின்னுக்கு இருக்கிறது, கடைசியில் இருக்கிறது என்னது, சுழலிடம். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்ப்போம்.
நிகம் வெட்டுறது வடிவா வெட்டி இருப்பீங்கள். வடிவா பாருங்க, இது என்ன? இது நிகம் வெட்டி. இதில் பார்த்தீங்கண்டா நான் விசையை இங்கே கொடுக்க இங்கே பாருங்க அசைகிறது. எங்கே அசையுது? இந்த பகுதியில் வந்து முட்டுது விசை. நான் கொடுக்குற விசை இதுக்குள்ளே வருது. அப்போ இந்த இதில் விசை பிரயோகிக்கப்படுது. இதுக்காக நாங்கள் நிகத்தை வச்சு டக்காண்டு வெட்டுவோம். சரிதானே? நிகத்தை வச்சு வெட்டுதா? நிகத்தை சத்தம் கேட்குதா? வடிவா பாருங்க, என்னது நிகம் கிடக்குது. நானும் வெட்டையில் இதுக்காக தான் கொண்டு நானே வெட்டி காட்ட வேணும் உங்களை கண்டு. அப்போ தானே விளாங்க பாருங்க வெட்டுறேன். துண்டு விழுதா? ஓ, இதில் பார்த்தீங்கண்டா இது என்ன? இது இங்காலே அமைந்திருக்கிறது தான் சுழலிடம். இதில் தான் விசை நடுவை எத்தனம் கொடுக்குறோம். எத்தனம் பிரயோகிக்கப்படுறது இதில் நாங்கள் கொடுத்தாலும் அது எங்கே வந்து முட்டுது? இந்த இடத்துல முட்டுதப்போ அங்கே எத்தனம். இது என்ன? இது சுமை. ஓகே, ரைட். அப்போ நாங்கள் இவ்வளவு பார்த்துட்டோம். இனி அடுத்ததுக்கு போக வேண்டாக்கண்டு இருக்கா? என்னது? ஒரு வெயிட் அடிக்கிறீங்க. சரிதானே? வெயிட் அடிக்கிறீங்கன்னா தூக்குறது. ஒரு பொருள் ஒன்றை தூக்குறேன். இப்போ நான் இதை தூக்குறேன். இதில் என்ன இருக்குது? மசில்ஸ் இப்படி வேற கம்மாண்ட் என்ன? அப்போ தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இதில் சுமை, இதுக்குள்ள எலும்போட இந்த பகுதி சுழலிடம். இதில் இருக்கிறது என்ன செய்யுது? இந்த மசில்ஸ் இப்படியே வருது. அதுண்டா என்னது? கட்ஸ் வருது. அப்போ தான் மசில்ஸ் வைக்கிறது. அப்போ அது என்னது? எத்தனம் வழங்குறது. யார் விசையை கொடுக்குறாங்க பாருங்க, வடிவா தெளிவாக காட்டியிருக்கு. இந்த மசில்ஸ் இணைக்கப்பட்டிருக்க இடத்த பாருங்க. சுழலிடம் இங்கே. சரியா? தெளிவாக விளங்குதா? சுழலிடம் பின்னுக்கு, எலும்போடு எலும்பு இணைகிற பகுதி, எலும்பின மற்ற முன்பகுதியோட கிட்ட இணையது என்னது? எத்தனம். சுமை அந்த எங்கட உள்ளங்கையில் வருது. அப்போ விளங்குதோ? இது 3ஆம் வகை. இந்த 3ஆம் வகையில் இறுதியானது பார்த்து கொண்டிருக்கிறோம். என்னது? சவலினால மண்ணை அள்ளுதல். மண்ணை பாருங்க, மண் தான் சுமை. மண்ணினுடைய நிறை சுமையாகவும் கையால் பிடிக்கிற இடையிலே அதை என்னென்னு சொல்லுவோம்? எத்தனம். அடுத்தது என்ன? விரலால் கீழே நாங்கள் பின்னுக்கு பிடியில் பிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்படியே தூக்குறதுல அது என்ன வரும்? அது வந்து சுழலிடமாக அமை. சுழலிடம், எத்தனம், சுமை. இன்றைக்கு நாங்கள் படித்தது என்னது? எளிய பொறியண்டா என்ன, சிக்கலான பொறியண்டா என்ன, அவற்றுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன. எளிய பொறியின்ற 4 வகை படித்த நாங்கள். நெம்புகோல், சாய்தளம், அடுத்து என்ன? கப்பி, அதெல்லாம் படிச்சுட்டேன். 4 வகை. சரிதானே? 4 வகை படித்தேன். அடுத்தது நாங்கள் பார்த்தது இந்த நெம்புகோலில் என்ன இருக்குது? நெம்புகோலின் வகை 3. 1ஆம் வகை, 2ஆம் வகை, 3ஆம் வகை. இதுவெல்லாம் பார்த்துட்டோம். அப்போ இன்றைக்கு படித்த விஷயமெல்லாம் ஞாபகம் வந்துட்டுதா? எங்கே பிரயோகிக்கிறேன்னு தெரியுதா? நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எப்படி பிரயோகிக்கிறேன்னு தெளிவாக தெரியுது. தெளிவாக விளங்கி இருக்கும். அப்போ நீங்கள் பின்னி பிரயோகிக்கல டக்குன்னு சிந்திக்கணும். நம்ப எங்கே இருக்குது, சாயதளம் எங்கே இருக்குது, அப்படி எங்கே இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு இப்போ நிறைவு செய்கின்ற நேரம் வந்து விட்டது. அப்போ நாங்கள் இப்போ இந்த பாடலைகளை கற்றுக்கொண்டதை நன்றாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோகித்து பயன்பெற வேண்டும் என கேட்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.